கடவுளே, நல்லபடியா மிஸ் பண்ண அம்மா, இவங்களையும் என் பக்கத்துல வச்சுக்கிட்டே நான் தூங்குறேன். நீங்களும் என் பக்கத்துலயே உட்காருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. வாங்க, நான் அத்தை கிட்ட காது. எங்க அந்த டானிக் பாட்டில் கொடுங்களேன். கொடுங்க மாமா. இந்தா சமத்தா குடி. வெண்ணிலா, மனசு நிறைஞ்சிருச்சுமா. நாங்க ஆண்டி, நான் போய் பவானி அக்காக்கும் கொடுத்துட்டு வந்தேன். எதுக்குமா இதெல்லாம்? உங்களுக்கு எதுக்குன்னா, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நடந்ததே நம்ம கிட்ட திரும்ப வந்துட்டா. இப்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு? நம்பர் நாட் ரீச்சபிள்லயே இருக்கு. கடவுள் புண்ணியத்துல இப்ப பிரச்சனையே அவளால தானே மாமா. அப்பவே நம்மளோட நிம்மதி சந்தோஷம் எல்லாம் போச்சு. வெண்ணிலா, இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா இருக்கு. சிவா, நீயும் ஹரிஷும் போய் சக்தி எங்க இருக்கான் என்னன்னு போய் பார்த்தா. சக்தி மொபைல் நாட் ரீச்சபிளே இருக்கிறத பார்த்தா அவங்க இன்னும் பச்சை மலையில தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருக்கியா? கார்ல அவங்கள வர சொல்லிட்டு பைக்ல நீங்க வந்துருங்க. இல்ல அங்கிள், அவங்களுக்கு பைக்ல வர்றது அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காதுன்னு. திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. அண்ணனை பாருங்களேன், நீங்க துடிச்சு போய் எங்கெல்லாம் நீங்க தேடி அலைஞ்சீங்கன்றத. சாப்பிட்டுக்கிறேன். ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க மாப்ள. சரி மாமா. சரி, ஓகே. என்ன பவான், இப்பதான் சிவானி கிடைச்சிட்டால, அதான் திரும்ப கிடைச்சிருவான்ற நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் அதை விட பயம்தான் அதிகமா இருந்துச்சு. எனக்கு விருப்பம் இல்லப்பா. அதனாலதான் கைய பக்கத்துல இருக்கிற கங்கையம்மன் கோயிலுக்கு தான். நீ தனியா போக வேண்டாம் பவானி. சண்முகம், அப்பா, நீயும் மாப்பிளையும் வீட்டுல இருங்க. நான் சொல்லுங்க, யார் பேர் கட்சனை? என் குழந்தை பேருக்கு. வளர்ந்த பேரு, ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. உன்கிட்ட வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதல் தான் இருக்கணும். அது வேண்டுதலா? என் குழந்தைக்காக வேண்டியிருக்க சாமி. நல்லதுமா, நல்ல. அடுத்த 11 தடவை சுத்தி வந்து என் வேண்டுதலை நிறைவேற்ற போறேன். அக்கா, இப்படியே 11 சுத்தணும் ஒண்ணுமே இல்ல.